ஹாய் எவ்ரிவான். எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தினாலும் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் இப்படின்னு காட்டுறதை நிறுத்த போறதே இல்லை. இன்ஃபேக்ட் இந்தியாவோட 6 ஜெட் ஃபைட்டர்ஸை வீழ்த்தினதா பாகிஸ்தான்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா நியூஸ் சேனலும் கேட்டு பார்த்தப்ப கூட அவங்களால ஒரு எவிடன்ஸ் கூட கொடுக்க முடியல. இருந்தாலும் இப்படின்னு காமிச்சிட்டே இருக்காங்க. ஸோ இனிமே அவங்களுக்குலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. நம்மளும் ஒரு நம்பர் காட்டுவோமா? அதாவது பாகிஸ்தான்ல இருக்கிற 9 டெரரிஸ்ட் ஹைடிங் ஸ்பாட்ஸை இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் டே 1ல தன்னோட மிசைல்ஸால துல்லியமா அடிச்சு வீழ்த்தினதை இந்த உலகமே பார்த்துச்சு. ஸோ த ஹோல் வேர்ல்ட் நோஸ் த எவிடன்ஸ் ஃபார் திஸ். ஸோ இனிமே பாசிபிளி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் பர்சனும் கண்டிப்பா இந்தியன் பேட்ரியட் சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லாரும் இப்படி நம்பர் காமிச்சு ஒரு போஸ்ட் ஒன்று போடுங்க. பாகிஸ்தானை அசிங்கப்படுத்துறதுக்கு இதை விட கேவலமான விஷயம் இருக்கவே முடியாது. பாகிஸ்தான் இப்படி காட்டுறதுனால இந்தியா மட்டும் உங்களை அசிங்கப்படுத்தல, உலகமே உங்களை அசிங்கப்படுத்துது. இன்ஃபேக்ட் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு யூடியூபர் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னாரு, நல்ல வேலை ஒலிம்பிக் எல்லாம் டிவியில் டெலிகாஸ்ட் பண்றாங்க, இல்லைன்னா பாகிஸ்தான் எல்லா கேம்லயும் கோல்டு மெடல் நாங்க தான் ஜெயிச்சோம்னு சொல்லியிருப்பாங்கன்னு கலாச்சாரு. கிரீஸை சேர்ந்த ஒரு யூடியூபர் இப்படி தான் கலாச்சிருக்காங்க. ஆனா இவ்வளோ அசிங்கப்படுத்தியும் பாகிஸ்தான் ஓயாம இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் இப்படி காட்டுற ஒரு தடவை கூட ஜெயிக்கவே இல்லைங்க. இன்ஃபேக்ட் ராஃப் இப்படி காமிச்சு அந்த மேட்ச் இந்தியாட்ட செம அடி வாங்கினது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுவும் அபிஷேக் சர்மா அடிச்ச அந்த ஒரு 6 பாத்தீங்கன்னா பிரம்மோஸ் மிசைல் பாகிஸ்தான்ல போய் விழுந்த மாதிரியே இருந்துச்சு. ஆனா விமன் கிரிக்கெட்டர், பாகிஸ்தானோட விமன் கிரிக்கெட்டர் சித்ரா அமீனும் இதே மாதிரி ஒரு மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சுட்டு இப்படி காமிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு எதிரால இல்ல, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக, அதுவும் பாகிஸ்தானோட ஹோம் பிச்சில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக ஒரு ஒன் டே மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சுட்டு இப்படி காமிச்சாங்க. சரி, அந்த மேட்சாவது ஜெயிச்சாங்களா? அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா தோத்துட்டாங்க. அந்த மேட்ச் மட்டும் இல்ல, அந்த சீரீஸே 2-0 பாகிஸ்தான் தோத்து போச்சு. சரி, இவங்களாச்சும் சீனியர்ஸ். அண்டர் 17 இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் ஃபுட்பால் மேட்சுங்க. அதுல இருக்கிற பாகிஸ்தான் பசங்க ஒரு கோலை போட்டுட்டு ராஃப் மாதிரி இப்படி பண்ணி காமிச்சிருக்காங்க. அதாவது ஜெட்டு விடுற மாதிரி பண்ணி காமிச்சிருக்காங்க. சின்ன பசங்க மனசுல எப்படி ஒரு விஷத்தை விதைச்சிருக்காங்க பாத்தீங்களா? இதுக்கப்புறம் எவனா ஒருத்தன் பாகிஸ்தான் மக்கள்லாம் அப்பாவின்னு சொல்லிட்டு வாங்க. சரி, அப்படி பண்ணி அந்த மேட்சாவது ஜெயிச்சாங்களா? அதுவும் இல்லை. நம்ம இந்தியன் அண்டர் 17 பசங்க தீயா விளையாடி 3-2 பாகிஸ்தானை தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ மென்ஸ் கிரிக்கெட்லையும் ஜெயிக்கல, விமன்ஸ் கிரிக்கெட்லையும் ஜெயிக்கல, ஃபுட்பால்லையும் ஜெயிக்கிறது இல்லை, வாரில் ஜெயிக்கிறதே இல்லை. ஆனால் பந்தா பண்ணுறதும் பொய் சொல்கிறதும் இப்படி காமிக்கிறத மட்டும் நிறுத்தலை. ஸோ இனிமேல் நாம் என்ன பண்ணணும்? இப்படி காட்டணும்.